தயவுக்குறள் அதிகாரம் கற்பனை 5. சுத்த தயா மார்க்கம் துலங்காக்கால் கற்பித்தார் புத்த தயா மார்க்கம் புறத்து. சுத்த தயா மார்க்கம் துலங்காக்கால் கற்பித்தார் புத்த தயா மார்க்கம் புறத்து. விசாரத்தால் கற்பனை கடந்த தயாபெரும் ஜோதிபதியை கண்டு உட்கலந்து நின்று உலக வாழ்வை தயா இன்ப வாழ்வாக்கி எல்லோருக்கும் நற்பயன் வழங்குவதே நம் சுத்த சன்மார்க்கம். இதற்கு முன்பு தோற்றுவிக்கப்பட்ட புத்த நெறி கரண இந்திரிய நிகழ்ச்சியால் ஏற்பட்ட விருப்பு வெறுப்போடு கூடிய உயிர் இரக்கமும் புறத்துறவும் கொண்டதாகும். புலநெறி உலகு புத்த நெறியை மதிக்கும் துதிக்கும். சுத்த சன்மார்க்க தயாபெரும் ஜோதி உதயமாகாத வரைக்கும் பேரொளி உதயமான போது மற்ற புலன்மயக்கிய சிறுநெறிகள் யாவும் மங்கி மறையும். ஆதலின் மாயாக்காரிகள் கற்பித்த புறநெறிகளை விரும்பிக் கொள்ளவும் வேண்டாம், வெறுத்து தள்ளவும் வேண்டாம். சுத்த தயவை கற்பிக்கும் சுத்த சன்மார்க்கத்தை உருவதே யாவருக்கும் நலம். சுவாமி சரவணானந்தா. தயவுக்குறள் கற்பனை 6. அருளுண்மை காணாதே ஆடு மதம் எல்லாம் மருள் உறச் செய்யும் மகற்கு. அருளுண்மை காணாதே ஆடு மதம் எல்லாம் மருளுறச் செய்யும் மகற்கு. மதி என்பது மனோகரண அறிவாம். மதியின் சத்தான மெய்யறிவே மதமாக கொள்ளப்படும். சுத்த சன்மார்க்கம் விளங்காத காலத்தே மனோ அறிவினால் கற்பிக்கப்பட்ட பல மதங்களும் மனிதனை உலக வாழ்வில் மருள் உறச் செய்தனவே அன்றி அருள் உண்மை பெரும் பதியை கண்டுகொள்ளச் செய்யவில்லை. அருள் உண்மை பெருநெறியே உண்மை மதம் சன்மார்க்கம் நித்தியமாய் நிலைத்து பேரின்பம் வழங்குவது. மற்ற கற்பனா மதங்கள் அனித்தியம், நிலையற்றவை. உலகில் சில காலம் ஆடிக்கொண்டிருந்து பின்னர் ஒழிபவை ஆகும். மகற்கு என்றால் மகன் +கு மனிதனுக்கு. தயவு.